இப்போது இன்றைக்கி அமாவாசை சிறப்பான நாள். முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பான நாள் இன்னைக்கு. காகங்கள் தான் முன்னோர் வடிவில் வர்றதா ஐதீகம். அதனால் காகத்திற்கு மறக்காமல் இன்றைக்கி சாதம் வச்சுருங்க. எள் கலந்து அந்த உணவை வைங்க. அமாவாசை நாள் மட்டுமல்லாமல் தினந்தோறும் நீங்கள் காகத்துக்கு சாதம் வச்சு பழகுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்கள் அனைத்துமே ஒன்றும் இல்லாமல் தவிடுபடியாக போயிடும். அவ்வளோ மகத்துவமானது காகத்துக்கு உணவு வைக்கிறது. உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும். காகத்துக்கு உணவு வைக்கிறதுனால உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும், சனீஸ்வர பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்கள் இஷ்ட தெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அனைத்து ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்ற பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கும். பொருளாதார வசதி அதிகரிக்கும். நீங்கள் எப்போதுமே சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக இருப்பீங்க. அதனால் காகத்திற்கு தினந்தோறும் உணவு வச்சு பழகுங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தால் கூட காகத்துக்கு நீங்கள் உணவு வைக்கிறதுனால அந்த ஆபத்தெல்லாம் அப்படியே தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போனது மாதிரி அந்த ஆபத்து கிட்ட நெருங்க விடாமல் அந்த குலதெய்வம் உங்களை காப்பாற்றிடும். அதனால் தினந்தோறும் காகத்துக்கு உணவு வைங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.